ஹலோ! பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் எங்களுக்கு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி கூட தெரியும் உங்கள. நீங்கள் செய்கிற ஊழியம் உண்மையும் உத்தமமாக நீங்கள் செய்கிறது எங்களுக்கு ரொம்ப மனசு இதுவாக இருக்கும். அம்மாக்காகவும் நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்க, எனக்காகவும் ஜெபிச்சிருக்கீங்க. உடல் ரொம்ப கால் வலி, உடல் சுவாதீனம், அசதிகள் இதெல்லாம் இருந்துச்சு. நீங்கள் ப்ரேயர் பண்ணி எனக்கு நல்லாச்சு. அதே போல் என் 2 பெரிய பிள்ளைக்கும் ஒரு மாதிரி உடம்பு வேலை அவ்வளோ சரியாக செட் ஆகாத இருந்தான். அவனுக்காக ஜெபிச்சிங்க. ஒரு நல்ல கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு எனக்கு என் பெரிய பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கொடுத்து சம்பள உயர்வோடு கொடுத்தாங்க. 2வது பிள்ளைக்கும் உடம்பு முடியாமல் இருந்தது. ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருந்தான். நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் நல்ல பிரகாசத்தின் ஆவினால் எங்கள் வீடே ஃபுல்லாக நிரம்பி இருக்கிறாப்புல எனக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண கிருபை செய்தார். அதுக்காக ரொம்ப கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கும் உங்களுக்கும். எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஜெபிச்சதுனால நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறோம் பிரதர். கணவருக்காக ஜெபிச்சிங்க. அவர் இப்போ அவ்வளோவா குடிக்கிறதில்ல. இது நான் குடிக்கிறாரு, அவ்வளவா இல்லை. இப்போ பரவாயில்ல. இப்போ கர்த்தர் நல்ல ஒரு புத்தியை தந்திருக்கிறாரு. அதுக்காக நன்றி. அப்புறம் வந்து இந்த வீட்டுக்காக நீங்கள் ஜெபிச்சிங்க. எங்கள் வீடு வந்து ஒரு பட்டா வாங்காமல் இருந்தது. அதுக்காக நீங்கள் வந்து பிரயாசப்பட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க. ஆண்டவர் வந்து அவங்க கொடுக்க முடியாதுன்ற சூழ்நிலை இருக்கிறவங்க கூட கர்த்தர் எங்களுக்காக வந்து அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எங்கள் பேரில் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி. உங்கள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணீங்க. எங்கள் வீடு எங்களுக்கு கிடச்சிது. உங்களால் எங்களுக்கு நிறைய கர்த்தர் உங்கள் மூலமாக எங்களுக்கு நிறைய கிரியைகளை செய்திருக்கிறாரு. ஆண்டவர் வந்து உங்கள் கூட இருக்கிறாரு. அதை நாங்கள் உணர்கிறோம். எலியாவை போல் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவர் பின்னாடி அவ்வளோ சேனைகள் இருக்கிறாப்புல எலியாவை போல் அவர் எனக்கு ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறாருன்னு சொன்னாங்க. அதுபோல் நீங்கள் எலியாவை போல் நீங்கள் இன்னும் நல்லா பிரகாசிப்பீங்கன்ட்டு எங்கள் அம்மாவுடைய ப்ரேயரு என்னுடைய ப்ரேயர்லேயும் நான் வச்சுருக்கேன் பிரதர். அந்த சிஸ்டருக்காக விசேஷமாக சொல்லணும். ஒரு மாதமும் அவங்க கொடுக்குற ஒரு மெசேஜ் வந்து எனக்கே போல் தோணும். அவங்க சொல்கிற அட்வைஸு, அவங்க சொல்கிற ஒரு ஆண்டவருடைய பேசுகிறது, அது அவங்களுடைய ஸ்பீச்சாக நான் நினைக்கிறதில்ல. அவங்களும் நல்ல கடவுளை எடுத்து பயன்படுத்தி நல்ல ஊழியங்களை செய்ய ஆண்டவர் வந்து கிருபை செஞ்சுருக்காங்க. முக்கியமாக பிரதருக்காக சொல்லணும். ரொம்ப எங்கள் வீட்டிலேயே அவர் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஊழியக்காரன்னா அவர் தான். எங்களுக்கு எல்லா இதுக்கும் ஜெபம் பண்ணால் அதுபடி நடப்போம். நாங்கள் அவர் சொல்கிறபடி அவர் எப்படி எப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாரோ அதுபடி நாங்கள் கீழ்ப்படிவோம். மாத வாக்குத்தத்தங்களை வச்சு நாங்கள் எல்லாருமே ஜெபிச்சு நாங்கள் நல்லா இருக்கிறோம் பிரதர். எங்களுக்கு ஆண்டவர் கிருபையில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதுக்கு காரணம் யாருன்னா அவரும் அவங்களுடைய குடும்பம், அவங்களுக்காகவும் ஜெபிச்சுக்கிறோம் நாங்களும். அவருடைய ப்ரேயரு ரொம்ப எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு, இருக்குது, இருக்கவும். இனிமேலும் அவர் எங்களுக்காக ஜெபிப்பார். நாங்கள் நல்லா இருக்கிறோம். அதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். பிரதருக்காக ஆண்டவர் வந்து அவர் மூலயமா நிறைய கிரியைகளை செய்திருக்கிறாரு. அதுக்காக ரொம்ப நன்றி பிரதருக்கு.